இறை கருணை பெற்ற அருளாளர்கள் அன்பர்கள் அனைவரையும் வாழ்த்தி வணங்கி மகிழ்கிறோம். அன்பிற்கினியவர்களே, நம்முடைய பதிவுகளை பலர் உன்னிப்பாக கவனித்து நம்மிடத்திலே கேள்விகள் எழுப்புகிறார்கள். ஒரு அன்பர் ஆவலோடு கேட்டிருக்கிறார், இந்த உலகத்தில் ஓருலக நல்லாட்சி மலர வேண்டும், உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய மக்கள் எல்லோருமே ஒரே குடும்பமாக வாழுகிற சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்று நீங்கள் தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டிருக்கிறீர்கள். அதற்கான செயல்பாடுகளிலே செயல்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். அதே போல திருமூர்த்திமலை உலக சமாதான ஆலயத்தினுடைய ஞானவல்லர் குருமகான் அவர்கள் தொடர்ந்து தவம் இயற்றிக் கொண்டிருக்கிறார்கள். தற்பொழுது கூட 21 நாள் தவத்தை அவர்கள் இயற்றிக் கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட உங்கள் முயற்சிகள் எல்லாம் இன்றைய உலகத்தில் அது நிறைவேறக்கூடிய ஒன்றா? இவைகளெல்லாம் வீண் முயற்சிகளாகத்தான் காலத்தால் கரைந்து போய்விடக்கூடிய ஒன்றா என்கிற ஐயப்பாடுகள் எங்களுக்கு இருக்கிறது. இது பற்றி நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள் என்று கேட்டிருக்கிறார்கள். அனைவருமே ஒரு உண்மையை புரிந்து கொள்ள கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். இந்த உலகத்தில் நடைபெறக்கூடிய நிகழ்வுகள் எல்லாவற்றையும் நம்மால் அதை முழுமையாக அறிந்து கொள்வதற்கான ஆற்றல் மனித குலத்திற்கு இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்திலே நடக்கக்கூடிய அதிசயங்கள், அற்புதங்கள் அனைத்தும் மனித சக்திக்கு அப்பாற்பட்ட ஒன்றாக நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. மனிதகுலம் தோன்றிய காலத்திலே இருந்து இந்த மனித குலத்திற்காக அர்ப்பணித்துக் கொண்டு பல ஞானிகள், சித்தர்கள், ரிஷிகள் இப்படி ஏராளமான பேர் தங்களை அர்ப்பணித்துக் கொண்டு செயலாற்றியதனுடைய விளைவாகத்தான் இந்த மனித சமுதாயமும் இன்றைய உலகமும் இன்றைய நிலையிலே நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சமுதாயத்தில் நடைபெற்றிருக்கக்கூடிய மாற்றங்கள், நிகழ்வுகள் எல்லாம் மனிதர்களினுடைய கற்பனைகளுக்கு அப்பாற்பட்டதாக இருந்திருக்கிறது. அதை நாம் முதலிலே தெரிந்து கொள்ள வேண்டும். இப்படி வாழையடி வாழையாக இந்த மண்ணுக்காக, இந்த மானுடத்திற்காக, மனித குலத்திற்காக தங்களை அர்ப்பணித்துக் கொண்டு அரும்பணியாற்றிய அருளாளர்களினுடைய வரிசையிலே தான் நம்முடைய ஞானவல்லல் குருமகான் அவர்களினுடைய தவம் நிகழ்த்தப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. இதனுடைய விளைவுகள் இந்த மண்ணிலே ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கக்கூடியதாக இருக்கும் என்பதை வருங்கால சமுதாயம் நிச்சயமாக உணர்ந்து கொள்ள முடியும். இந்த உலகத்தில் ஒரு காலத்தில் உலகம் முழுவதும் அனைத்து நாடுகளிலும் மன்னர்களினுடைய ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருந்தது. அப்பொழுது அந்த மன்னர்கள் எல்லாம் முடிசூடி கொண்டதற்கு பின்னால் பக்கத்து நாடுகளிலே எல்லாம் படையெடுத்து அந்த நாடுகளை எல்லாம் தனக்கு அடிமையாக்கி தன்னுடைய தேசத்தை விரிவுபடுத்தி கொள்ளக்கூடியவர்கள் ஒரு வெற்றிகரமான அரசராக, மன்னனாக போற்றப்படுகிற கலாச்சாரமாக அன்றைய உலகம் இருந்தது. அதுவும் அந்த போரிலே பங்கேற்று வீழ்ந்து போவது, மாண்டு போவது பெருமைக்குரியதாக போற்றப்பட்டது. இதன் காரணமாக அன்றைய உலகத்தில் இன்றைக்கு எப்படி கிரிக்கெட் போட்டிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறதோ, கால்பந்து போட்டிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறதோ, அதை போல உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய பல நாடுகளிலும் தொடர்ந்து போர்கள் நடைபெற்று கொண்டே இருந்தது. ஏராளமான வீரர்கள், ஏராளமான மனிதர்கள்
மாண்டு போனார்கள். மன்னனுக்காக அந்த போரிலே கலந்து கொண்டு மார்பிலே வேல்பட்டும் வாள்பட்டும் மாண்டு போவது என்பது வீரத்தினுடைய அடையாளமாக, அதுதான் அந்த மனித வாழ்க்கையினுடைய ஒரு உயர்ந்த நிலையாக, சொர்க்கத்தை அடைவதற்கான வாய்ப்பாக கருதக்கூடிய சமுதாயமாக அன்றைய காலகட்ட சமுதாயம், அன்றைய சமுதாயத்தினுடைய மனப்போக்கு இருந்தது. இன்றைக்கு அதை எண்ணி பார்த்தால் இவைகளெல்லாம் எவ்வளவு பேதமைக்குரிய ஒரு செயல் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். இன்றைக்கும் கூட உலகெங்கும் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய வன்முறைகள், தீவிரவாதங்கள், போர்களினால் மிகப்பெரிய பேரழிவுகள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. அன்றைய காலகட்டத்தில் அன்றைய அரசர்களினுடைய ஆட்சி இப்படி உலகம் தழுவியதாக எல்லா நாடுகளிலும் நடைபெற்று கொண்டிருந்த, வரம்பற்ற அதிகாரம் பெற்றவர்களாக அந்த மன்னர்கள் ஆட்சி செய்து கொண்டிருந்த அந்த காலகட்டங்கள் எல்லாம் கடந்து போய் இந்த உலகத்தில் மக்களாட்சி தத்துவம் உருவாகும், மக்களாட்சி தத்துவங்கள் நிலைநாட்டப்படும் என்று அன்றைய காலகட்டத்தில் எந்த ஒரு மனிதனும் கற்பனை கூட செய்து பார்க்க முடியாத ஒன்றாக இருந்தது. அப்படிப்பட்ட மன்னர்களினுடைய ஆட்சிகள் எல்லாம் இன்றைக்கு காணாமல் போய் உலகம் முழுவதும் இன்றைக்கு மக்களாட்சி தத்துவம் நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறது. சில நாடுகளிலே கம்யூனிஸ்ட் ஆட்சி, அதிபர் ஆட்சிகள், ஏன் சில நாடுகளிலே மன்னராட்சிகள் கூட நடைபெற்று கொண்டிருந்தாலும் அவைகளும் மக்களாட்சி தத்துவத்தை ஒட்டிய ஆட்சியாகத்தான், நிர்வாகமாகத்தான் இன்றைக்கு நடைமுறைப்படுத்த வேண்டிய நிர்பந்தத்திலே உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய நாடுகள் பல வேறுபாடுகளின் காரணமாக, கருத்து முரண்பாடுகளின் காரணமாக, சில சுயநலத்தின் காரணமாக, பேராசை பிடித்த மனிதர்களினுடைய பதவிகளை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு உலகத்திலே பல இடங்களில் போர்களும் நடைபெற்றுக் கொண்டேதான் இருக்கிறது. ஆனால் இந்த வன்முறைகள், போர்கள், தீவிரவாதங்கள் இவைகளெல்லாம் தீங்கிழைக்கக்கூடிய ஒன்று, மனித சமுதாயத்திற்கு தீங்கானது. இதனால் பேரழிவுகள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. இவைகள் தவிர்க்கப்பட வேண்டும் என்பது அனைவரும் அறிந்த ஒரு உண்மையாக இருக்கிறது. சாதாரண மனிதனிலே இருந்து ஒரு நாட்டை பரிபாலனம் செய்யக்கூடியவர்கள் வரைக்கும், அரசாட்சியிலே இருக்கின்றவர்கள் வரைக்கும் அனைவரும் ஒத்துக்கொள்ளக்கூடிய ஒரு பேருண்மையாக இருக்கிறது. இருந்தாலும் கூட இன்றைய உலகத்தில் இன்னும் அந்த போர்களை தவிர்க்க முடியாத சூழ்நிலைகள் நீடித்து கொண்டிருக்கிறது. இந்த போர் அச்சங்களின் காரணமாக உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து நாடுகளும் தங்களுடைய தேசிய வருமானத்திலே 50% மேலாக இராணுவத்திற்காக செலவிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இப்படி இராணுவத்திற்காக வீணடிக்கப்படக்கூடிய பொருளாதாரத்தை மக்களினுடைய நல்வாழ்விற்காக பயன்படுத்தினால் இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் ஆரோக்கியமான உணவு, ஆரோக்கியமான உடல்நிலை, ஆரோக்கியமான மனநிலை, ஆரோக்கியமான கல்வி, ஆரோக்கியமான மருத்துவம், இப்படி மனித குலத்திற்கு தேவையான அனைத்து அடிப்படை தேவைகளையும் இந்த உலக சமுதாயமே நிறைவேற்றிக் கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அந்தந்த அரசாங்கங்களே மிக சுலபமாக நிறைவேற்றி வைத்துக் கொள்ள முடியும். அதற்கான வளங்கள் இந்த உலகத்திலே கொட்டி கிடக்கிறது, குவிந்து கிடக்கிறது. இதை அறியாத பேதமைகளாக இன்றைய உலகம் சென்று கொண்டிருக்கிறதே என்றுதான் பல அறிஞர்கள், சிந்தனையாளர்கள், அருளாளர்கள், ஞானிகள் எல்லாம் வேதனை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலைமைகள் மாற்றப்பட வேண்டும். மனித வாழ்க்கை என்பது மரணத்தை நோக்கிய பயணமாக இருக்கிறது. எல்லா மனிதர்களும், பிறந்திருக்கக்கூடிய இந்த மண்ணிலே பிறக்கக்கூடிய அனைத்து மனிதர்களும் மரணத்திலே இருந்து ஒரு நாளும் தப்ப முடியாது. இந்த மனித குலம் பிறந்ததிலே இருந்து மரணிப்பதற்குள்ளாக
அனைத்து மனிதர்களும் அனைத்து வளங்களையும் பெற்றுக்கொண்டு மனிதகுலம் முழுவதும் அன்பும் கருணையுமாக சகோதரத்துவத்தோடு இணக்கமாக மகிழ்ச்சியாக சந்தோஷமாக எப்படி வாழ்வது என்பதற்கான தீர்வை எட்டுவதற்கான முயற்சியை மேற்கொள்வதுதான் இந்த மனித குலத்தினுடைய முழுமையை எட்டுவதாக இருக்க முடியும். இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய அனைத்து தலைவர்களினுடைய கடமையாக இருக்க முடியும் என்பதுதான் மாற்ற முடியாத ஒரு பேருண்மையாக இருக்கிறது. இந்த முழுமையை எட்டுவதற்குத்தான் இன்றைக்கு நம்முடைய மண்ணிலே இருந்த பல ஞானிகள் அதற்கான முயற்சிகளை தொடர்ந்து மேற்கொண்டு வந்திருக்கிறார்கள். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று உலகத்திற்கு எடுத்து வைத்த கணியன் பூங்குன்றனாரிலே இருந்து உலகம் யாவையும் தாமுல வாக்களும் நிலை விருத்தலும் நீங்களும் நீங்கியா அழகிலா விளையாட்டையான் என்று கம்பர் நாட்டாழ்வார் கம்பன் கவி சக்கரவர்த்தி கம்பன் தொட்டு உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அரியவன் நிலவுலாவிய நீர்மலி வேணியன் அழகில் சோதியன் அம்பலத்து ஆடுவான் என்று சேக்கிழார் தொடங்கி நம்முடைய மண்ணிலே பிறந்த பல அருளாளர்களும் உலகளாவிய சிந்தனையை உலகத்திற்கு கொண்டு செல்வதற்கான முயற்சியை மேற்கொண்டிருக்கிறார்கள். இந்த உலகத்தினுடைய மேன்மையில் மானிடத்தினுடைய உயர்வில் நம்முடைய மண்ணிலே தோன்றிய அருளாளர்கள் தொடர்ந்து பங்களிப்பை கொடுத்து வந்திருக்கிறார்கள். அந்த வரிசையிலேதான் திருமூர்த்தி மலையிலே இன்றைக்கு உலக சமாதான இயக்க உலக சமாதான ஆலயத்தை நிறுவி மனித குலத்திற்காக தவம் இயற்றிக் கொண்டிருக்கக்கூடிய ஞானவல்லல் குருமகான் அவர்களினுடைய முயற்சியும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இதை அனைத்து அருளாளர்களும் ஆன்மீக தளத்திலே இருக்கின்றவர்களும் வாழ்த்தி வரவேற்க வேண்டும். இதற்கான முயற்சிகள் நம்முடைய அருளாளர்கள் பலரும் தொடர்ந்து வந்திருக்கிறார்கள். வள்ளலார் தொட்டு நம்முடைய வேதாத்திரி மகரிஷி அவர்கள் போன்றவர்கள் தொடர்ந்து இதற்கான முயற்சி செய்திருக்கிறார்கள். இன்றைக்கும் கூட பல அருளாளர்கள் பல ஞானியர்கள் உலகத்திலே நல்லாட்சி மலர வேண்டும், ஓருலக ஆட்சி உருவாக வேண்டும் என்பதற்காக குரல் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். கொங்கு மண்டலத்திலே பெருமைக்குரிய பேரூர் ஆதீனம் தொடர்ந்து தன்னுடைய புத்தாண்டு வாழ்த்து செய்தியிலே ஊருலக ஆட்சி மலர வேண்டும் என்பதற்காக அவர்கள் தங்களுடைய அருள் வாழ்த்துக்களை நல்கிக் கொண்டிருக்கிறார்கள். இதேபோல இந்த மண்ணிலே இருக்கக்கூடிய அனைத்து அருளாளர்களும் அனைத்து ஆன்மீக தலங்களிலும் அனைத்து கோயில்களிலும் மாதத்திற்கு ஒரு நாளாவது இந்த உலக மக்களினுடைய நன்மைக்காக உலகத்திலே ஓருலக ஆட்சி மலர்வதற்காக ஓருலக நல்லாட்சி மலர்வதற்காக இந்த உலகத்தில் போர்களற்ற சமுதாயம் உருவாவதற்காக சகாப்தம் உருவாவதற்காக வழிபாடுகள் கூட்டு பிரார்த்தனைகள் நடத்த வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அதற்கான முயற்சிகளும் தொடங்கப்பட்டிருக்கிறது. இப்படி அனைத்து அருளாளர்களினுடைய குரலும் ஓங்கி ஒலிக்கிற பொழுது இணைந்து ஒலிக்கிற பொழுது மக்களினுடைய எண்ணங்களெல்லாம் அதற்காக சமர்ப்பிக்கப்படுகிற பொழுது இந்த மண்ணிலே எப்படி மன்னர்கள் ஆட்சியிலே இருந்து இந்த உலகத்திலே மக்களாட்சி தத்துவம் நிலை பெற்றதோ அதை போல இந்த உலகத்தில் போர்களற்ற சகாப்தம் உருவாகி இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய அனைத்து மனிதர்களும் அமைதியாகவும் சமாதானத்தோடும் இணக்கத்தோடும் வாழுகிற ஒரே குடும்பமாக வாழுகிற சமுதாயம் வரும் காலத்தில் நிச்சயமாக மலரும். அதற்கு நம்முடைய குருமகான் போன்றவர்களினுடைய தவம் துணை நிற்கும். இப்படி மகத்தான தவம் செய்கிற குருமகான் அவர்களுக்கும் இந்த மகத்தான ஓருலக நல்லாட்சிக்காக உலகத்திலே போர்களற்ற சகாப்தம் உருவாக வேண்டும் என்பதற்காக தொடர்ந்து தங்களுடைய சிந்தனைகளை ஞானத்தை அருளை இந்த உலகத்திற்கு வழங்கி கொண்டிருக்கக்கூடிய அனைத்து ஞானியர்களுக்கும் நம்முடைய வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதோடு அனைவருக்கும் இறை பேராற்றல் கருணை மழை பொழிய வேண்டும் என்று வேண்டி விண்ணப்பித்துக் கொள்ளுகிறோம், பிரார்த்தித்துக் கொள்ளுகிறோம். அனைவருக்கும் பரிபூரண நல்லாசிகள். வணக்கம்.